கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். தேவச்சனமே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூற போகிறார். ஆம் தேவச்சனமே, ஆண்டவர் உங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். அதில் சிலது நிறைவேறி இருக்கலாம், சிலது நிறைவேறாமல் இருக்கலாம். அப்படி நிறைவேறாமல் இருக்கிற வாக்குத்தத்தங்களை குறித்து ஆண்டவர் எப்பொழுது இதை நிறைவேற்ற போகிறார் என்ற ஒரு கேள்வியோடு இருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை நினைத்தேன், உனக்கு கொடுத்த வார்த்தையை நான் நினைத்தேன் என்று சொல்லுகிறார். அப்படி தேவன் தன்னுடைய உடன்படிக்கையை நினைவு கூறும் போது வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? அதே அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, முதலாவது, அவர் எகிப்தியர் அவர்கள் மேல் சுமத்தி இருந்த சுமைகளை நீக்கினாராம். தேவச்சனமே, இன்றைக்கும் அவர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை, உங்களோடு பண்ணின வாக்குத்தத்தத்தை நினைவு கூறும் போது உங்களுக்கு நடக்கிற முதல் காரியம், உங்கள் மேல் இருக்கிற சுமைகள், அது குடும்ப பாரமாயிருக்கலாம் அல்லது வியாதியின் பலவீனமாயிருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த சுமைகளை உங்களை விட்டு நீக்க போகிறார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது, உங்களை விடுவிக்க போகிறார். உங்களை அடிமைத்தனமாயிருக்கலாம் அல்லது வேற எந்த காரியமாயிருந்தாலும் அதிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி அவருடைய ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் உங்களை புறப்பட பண்ண போகிறார். தேவ ஜனமே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய கையினாலும் பலத்த புயத்தினாலும் புறப்பட பண்ணின தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து ஆண்டவர் உங்களையும் அநேக காரியத்தை செய்யும்படியாய், அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்குள் பிரவேசிக்க செய்யும்படியாய் உங்களை புறப்பட பண்ண போகிறார். ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விட்டு அழுதார்கள். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் பாரத்தை மனிதர்களிடத்தில் சொல்லுவதை நிறுத்திவிட்டு, ஆண்டவரே நீர்தான் என்று உங்கள் பெருமூச்சின் சத்தம் அவருக்கு கேட்கும்படியாய் அவர் சமூகத்தில் வருவீர்கள் என்றால், அவர் உங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தை போன்று இருக்கிற எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் விலக்கி உங்கள் மேல் இருக்கிற சுமைகளை உங்களை விட்டு எடுத்து உங்களை விடுவித்து அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட செய்து அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேசத்தில் பிரவேசிக்க செய்வார். ஆகவே இந்த நாளில் பெருமூச்சின் சத்தத்தை ஆண்டவருக்கு கேட்கும்படி செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர்